பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் 8வது கேள்வி. சீரான மின்புல வலிமை EA உடைய பிரதேசம் ஒன்றில் புலத்தின் திசை வழியே வேறாக்கம் டிஇடையே அழுத்த வேறுபாடு BI ED சார்பில் எழுது. அதுல இந்த BIன்னு சொல்லிக்கிறேன். அப்ப BI எழுவை மாற்றம் செஞ்சு நீங்க கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் E சமன் V/D. ஆகவே V சமன் என்ன வரும் ED. ஓகே, அடுத்த ரெண்டாவது பாருங்க. பிளஸ் சிக்மா கூலோம் -2 ஏற்ற பரப்படத்தியுடைய மெல்லிய முடிவிலி கடத்தி தட்டு ஒன்றிலிருந்து தூரம் 6 உள்ள மின்புல வலிமையை கௌசின் தேற்றத்தை பயன்படுத்தி காண்போம். அப்ப ஏற்ற பரப்படத்தி சிக்மாவுடைய மெல்லிய முடிவிலி கடத்தி தட்டு பிடிக்குது. சரியா? இதுல நேரேற்றம் ஈகிற விடி. இதுல இந்த மின்னிசை கோடுல பிடிக்குமே சீரான மின்புலமா இருக்கும். சரி, இது ஓகே தானே? இதுக்கு ஒரு நாங்க கௌசின் தேற்றத்தை பாவிக்கணும். ஒரு அடைக்கப்பட்ட ஏற்றத்துக்கே பாவிக்கலும். அதுக்கு அப்போ ஒரு மூடிய மேற்பரப்பு எடுக்கணும். இதுக்கு மூடிய மேற்பரப்பு கோலம் செட் ஆகாது. இந்த கோலத்துல எல்லா இடத்துலயும் பரப்புல வந்துட்டு மின்விசை கோல் ஒரே மாதிரி ஈக்காது. அப்ப இவ்விடத்தையும் நீங்க எடுக்க வேண்டியது ஒரு உருளை. இது விலகினா என்னது? இந்த பவட்டத்தில் இருக்கிற மின்புலத்தை நான் இஎன்டும் இவ்விடத்துல இந்த பக்கம் அதே மின்புலம் தான் நீக்க போற இஎன் எடுத்துக்கொள்ளுது. சரி, ஓகே. இப்ப எங்களை செல்லும் இந்த பரப்பு ஏ, இங்கேயும் பரப்பு ஏ. சரி, இதுக்குள்ளுக்கு ஒரு ஏற்றம் அடைக்கப்பட்டிருக்குமே. அப்ப அடைக்கப்பட்ட ஏற்றம் இந்த பக்கம் மீகிற இந்த பக்கம் மீகிற. அப்ப அடைக்கப்பட்ட ஏற்றத்தை செல்லும் எனக்கு Q சமன் ஏற்ற பரப்படுத்தி சிக்மாண்டா சிக்மா ஏன்னு சொல்லி போடலும் அது 2 ஈகிற. அப்ப Q சமன் 2 சிக்மா ஏ. இது வரைக்கும் நான் போட்டது. அதுபோல செல்லும் கோசின் தேற்றத்தின் படி பை சமன் அடைக்கப்பட்ட ஏற்றம் Qவின் கீழ் எப்சைலான் நோட். Qக்கு பதிலா 2 சிக்மா ஏ கீழே எப்சைலான் நோட். சரியா? அப்ப பைக்கு ஒரு தொடர்பு எடுக்கிற பை சமன் 2 சிக்மா ஏ கீழ் எப்சைலான் நோட். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மின்பாய மாதிரி என்ன சொல்லுது பாவிக்கும். மின்பாய மாதிரியில செல்ல எப்படின்னு சொன்னா பை சமன் EA. சரி, இந்த EA பெருக்கமன் செல்லு மின்பாயமே. அப்ப EN செல்ல ஒரு எண்ணிக்கணியம். அப்ப நீங்க இங்க EA பார்க்கணும். சரி, அப்ப பைக்கு பயிலா செல்ல பை சமன் EA. இந்த வலைபரப்படுத்தா அதுல மின்னிசை கோடில் இல்ல. ஆகவே 0. திரும்ப இங்க EA. அவை பை சமன் 2 EA. அப்ப 2 சிக்மா ஏ கீழ் எப்சைலான் நோட் சமன் 2 EA. இப்ப சாரி ஏயும் வெடிப்பட்ட 2 வெடிப்பட்டா E சமன் சிக்மாவின் கீழ் எந்த வரும் எப்சைலான் நோட் வரும். இது கிளியரா? ஓகே, சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட். சரியா? வந்த மாதிரி விலகின ஹானே எழுதிக்கும். பாருங்க 3ஆம் கேள்வி. வெற்றிடத்தில் மிக அருகாக வைக்கப்பட்டுள்ள 2 சமாந்திர கடத்தி தட்டுக்கள் முறையே மைனஸ் சிக்மா பிளஸ் சிக்மா கூலோம் -2 எனும் மேற்பரப்பு அடர்த்திகளுடையதாக மின்கலம் ஒன்றினால் ஏற்றப்பட்டுள்ளது. 2 தட்டுகளுக்கும் இடையிலான மின்புல வலிமை சிக்மாவின் எப்சைலான் நோட் சிக்மா எப்சைலான் நோட் ஆகியவற்றின் சார்பில் தருக. அவடத்துலயே வந்துட்டு இப்ப நீங்க 2 தகடுகளை வச்சதுக்கு ஒரு தகட்டால என்ன மின்புல வலிமை வாரோ அதுதான் வரப்போர். இப்ப ஓகே, அப்ப இங்கே வரும் E சமன் சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட். சரியா? E சமன் சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட். இது கிளியர் தானே செல்லுது? இப்ப இவ்விடத்துல நீங்க ஒரு மூடிய பரப்பு எடுத்தேன்னு சொன்னா இப்ப மின்புலம் இப்படித்தானே இருக்கிற. இப்ப மின்புல சரிவை EN எடுத்தா இங்கேயும் ஒரு பரப்புலதான் வரப்போற. அப்ப சிக்மா ஏன்னு செல்லு ஒன்று தான் நீக்கிற. அதே மாதிரி EN செல்லு ஒன்று தான் நீக்கிற.
ஓகே அப்ப இ சமன் எந்த வரும் எங்களுக்கு சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட்டுன்னு தான் வரும் செல்லு விளங்கு தானே ஏன்னா இப்ப நீங்க இங்க கௌசின் தேற்றம் எடுத்தேன்னு சொன்னா பை சமன் அடைக்கப்பட்ட ஏட்டம் சிக்மா ஏன் கீழ் எப்சைலான் நோட்டு அதே மாதிரி பை சமன் இஏண்டே வார் அப்ப இஏ சமன் சிக்மா ஏன் கீழ் எப்சைலான் நோட் ஏமையும் வெடிப்பட்டா சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட்டுன்னு வரும் இதே தானே அப்ப 2 மடங்கு ஆகுது இல்லையா சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட் சரி ஓகே அதே போல பாருங்க 2 தட்டுகளுக்கும் இடையிலான தூரம் டியும் ஒவ்வொரு தட்டின் பரப்பளவு ஏயும் எனின் மேலே வினா 3 பெற்ற முடிவை பயன்படுத்தி தரப்பட்ட சமாந்திர தட்டுகளுக்கு இடையிலான கொள்ளளவத்தை ஏடி எப்சைலான் நோட் சார்பில் பெறுக அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க எடுத்த வினா 3ல எடுத்த தொடர்பு வந்துட்டு இ சமன் சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட் இ சமன் சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட் ஈக்கு பதிலா போடலும் பி ஓவர் டி சிக்மாவின் கீழ் எப்சைலான் நோட் இப்ப உங்களுக்கு செல்லேலும் சிக்மான்னு செல்லேது கியூவின் கீழே அப்ப இப்ப பி ஓவர் டி சமன் கியூவின் கீழ் ஏ எப்சைலான் நோட்டுன்னு போடலும் கொள்ளளவன் செல்லேது நாங்க எடுக்கிற கியூ ஓவி சரி ஒரு கொள்ளளவி கீழே ஏற்றம் கியூ வழங்கப்பட்டா கியூவின் கீழ் அந்த கொள்ளளவி குறுக்கேக்கிற அழுத்த வேறுபாட்டு விகிதம் தான் கொள்ளளவு அப்ப இங்க கியூஓவி எடுத்தா சரி கியூஓவி எடுத்தா எங்களுக்கு எழுதியும் ஏ எப்சைலான் நோட் ஓவர் டி அப்ப கியூஓவிக்கு பதிலா சி என்று போடலும் சி சமன் ஏ எப்சைலான் நோட் ஓவர் டி எலுமே இது விளங்கினா இப்ப செல்லாம் பாருங்க வினா 4ல் கருதிய தட்டுகளுக்கு இடையே மின்னுலைய மாறிலி கேவுடைய பதார்த்தத்தினால் நிரப்பப்படின் புதிய கொள்ளளவத்தின் கோவையை தருக அப்ப இப்ப அனுமதி திறன் செல்லுது நாங்க பார்த்தேன்னு சொன்னா இப்ப சார்பு அனுமதி திறன் சரி எப்சைலா ஆர் சமன் எப்சைலாவின் கீழ் எப்சைலான் நோட்டு இப்ப சார்பு அனுமதி திறன் தான் இவரத்துல ஹரப்பட்டி மின்னுலைய மாறிலி கேண்டு எப்சைலாவின் கீழ் எப்சைலான் நோட் எப்சைலா சமன் எப்சைலான் நோட் இல்லாட்டி கே எப்சைலான் நோட் அப்ப இப்ப இந்த வெற்றிடம் இல்லாட்டி வழி இந்த எப்சைலான் நோட் ஆகிக்கும் இப்ப ஒரு மின்னுலைய மாறிலி கே உடைய ஒரு ஊடகம் இல்லாட்டி இதை செல்லுகிற பதார்த்தத்தால நிரப்பப்பட்டா கே எப்சைலான் நோட்டு அப்ப சி சமன் ஏ கே எப்சைலான் நோட் ஓவர் டி என்று வரும் ஏ கே எப்சைலான் நோட் ஓவர் டி கேல வரைக்கினா ஹரி கிளியரா சென்னை ஓகே எழுதிக்கும் அடுத்த பாருங்க அடுத்த கேட்டீர வினா 5ல் பெற்ற முடிவிலிருந்து அலகு பரப்பிற்கான கொள்ளளவத்திற்கான கோவையை தருக அலகு பரப்பிற்கான கொள்ளளவு அப்ப சி சமன் ஏ கே எப்சைலான் நோட் ஓவர் டி அப்ப சி ஓவர் ஏ சமன் கே எப்சைலான் நோட் ஓவர் டி இந்த சியின் கீழ் ஏ தான் சி டேஷன் எடுக்கம் கே எப்சைலான் நோட் ஓவர் டி அலகு பரப்புக்கு ஹேட்டி பரப்பளவு பிரிச்சா ஹரியே கிளியர் தானே